அறிவுக்களஞ்சியம். பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ARM ஜெஃப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவளிச்சுக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையின் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத் தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். அம்பாறை மாவட்ட முஸ்லிம் மகாவித்யாலயங்களுக்கிடையே நடத்தப்படும் அறிவு களஞ்சிய சுற்றுப் போட்டி கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி சர் ராசிக் பரீத் மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி அதிபர் ஜனாப் MY உதுமான் அலி அவர்கள் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியின் நடுவர்களை அறிமுகம் செய்கின்றோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம்எச்எம் தாசிம், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்மாயிலம் இலியாஸ், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை FM அறிவிப்பாளர்கள் ST ரோஷன் அஷ்ரப், ARM நௌபீல், புள்ளிப்பதிவாளர் பிறை FM அறிவிப்பாளர் ABM நிஸ்ரீன் மற்றும் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களாக திகழும் கொழும்பு 9 ஜெமடகுட வீதி இலக்கம் 77 அமைந்திருக்கும் சாமி கூகாவ் ஸ்தாபனத்தின் கணக்காளர் ஜனாப் ஜௌஃபர் சாதிக் அவர்களும் இங்கே கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அம்பாறை மாவட்ட அரையிறுதிப் போட்டியிலே கலந்து கொள்வதற்கு எனது வலதுபுறத்திலே காத்திருக்கிறார்கள் அக்கறை பெற்று ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக எனது இடதுபுறத்திலே காத்திருக்கிறார்கள் சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியினர். இருந்தது உலகம் பறந்தது செல்வம், செல்வங்கள் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி தலைவி MMF நிஸ்ரீனா. குறைபூரி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அல்குவான். உங்களுக்குரிய கேள்வி இதுதான். ஃபிக்ஹ் கலையின் முன்னோடி ஹிஜ்ரி 150 தொடக்கம் 204 வரை காலப்பகுதியிலே வாழ்ந்த இமாம் அவர்கள் காசா பகுதியிலே வாழ்ந்தார்கள். சஹீஹான ஹதீஸ்களை இனங்கான விதிமுறைகளையும் வகுத்தார்கள். இவ்வாறு ஃபிக்ஹ் கலையின் முன்னோடியான இமாம் அவர்களின் பெயர் என்ன? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் வந்து விடை கூறலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி தலைவி MT ரஸ்மினா. நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்வதன் மூலமே உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது. நபிமொழி. உங்களுக்குரிய கேள்வி இதுதான். ஹஜ் கடமையின் போது ஹாஜிகள் மக்காவில் இருந்து புறப்படவிருக்கும் ஹாஜிகள் கடைசியாக செய்கின்ற தவாபு என்ன பெயரால் அழைக்கப்படும்? அரபு பதத்திலே அழைக்கப்படும். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். அரபு பதத்தால் அழைக்கப்படும் என்று கேட்டிருந்தேன். அதே அணி விடையளிக்க தவறிவிட்டது. இப்போது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். தவாபுல் விதா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் AJ ருக்ஷானா. இவ்வுலகில் நீண்ட காலம் சிறை வைக்க வேண்டிய ஒரு நாளே ஆகும். உங்களுக்கான கேள்வி இதுதான். மதீனாவில் யகூதி ஒருவன் தனது கிணற்றில் இருந்து தண்ணீரை மிக கூடிய விலைக்கு விற்றுக் கொண்டிருந்தான். இதனால் முஸ்லிம்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நன்மொழிக்கேற்ப இந்த கிணற்றை 20,000 திர்ஹம் கொடுத்து வாங்கி முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பை செய்தார்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேள்வி என்னவென்றால், இவ்வாறு மதீனாவிலே இந்த கிணற்றை உடமையாக வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு மிக கூடிய விலைக்கு தண்ணீரை விற்றுக் கொண்டிருந்த யகூதியின் பெயர் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி முஸ்லிம்களுக்காக தியாகம் செய்த அந்த கிணற்றின் உரிமையாளனின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ரூமா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. ரூமா என்ற பெயரும் அந்த கிணற்றுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இனி சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் A.L. ஹஸ்னா பேகம். மனிதன் தான் கல்வியை தேடி செல்ல வேண்டுமே தவிர கல்வி மனிதனை தேடி செல்லாது. உங்களுக்குரிய கேள்வி, ஒருவரிடம் 121 ஆடுகள் இருந்தால் இதில் எத்தனை ஆடுகளை அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும்? 121 ஆடுகள் இருந்தால் எத்தனை ஜகாத் கொடுக்க வேண்டும்? 4 ஆடுகள். இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் 3 ஆடுகள். எதிரணிக்கு சந்தர்ப்பம் 2 ஆடுகள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி அதே அணியைச் சேர்ந்த H.I. சமீஹா. எனது சமூகம் வழிகாட்டில் ஒன்றுபடவே மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். உங்களுக்குரிய கேள்வி, இஸ்லாத்திலே ஜகாத் விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். M.I. ஃபாத்திமா ஷப்னா. விசுவாசிகளே, அல்லாஹ்வின் பக்கம் உண்மையான முறையில் தௌபா செய்து மீளுங்கள். உங்களுக்கான கேள்வி, கானூன் என்ற மருத்துவத்துறை நூலை எழுதியவர், தற்கால மருத்துவத்தின் தந்தை என ஐரோப்பியர்களால் அழைக்கப்படும் அந்த இஸ்லாமிய மருத்துவ மேதையின் பெயர் என்ன? அலி இப்னு சீனா. அலி இப்னு சீனா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி. இனி அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். M.M. ஜுமானா சஜா. சுத்தம் ஈமானில் பாதி நபிமொழி. உங்களுக்குரிய கேள்வி, நபிகளாரின் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலே திண்ணையிலே வாழ்ந்த தோழர்கள், திண்ணை தோழர்களை குறிக்கும் அரபு பதம்? அஸ்ஹாபுஸ் சுபா. அஸ்ஹாபுல் சுபா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் A.C. ருமைசா. பொய் சொல்வோர் அணிந்து போவர். இஸ்லாத்திற்கு எதிராக செயற்பட்ட பலர், அபு ஜஹீல் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு எதிராக தொழிற்பட்டவர்கள் தான். அவர்களுடன் ஒருவர் முசைலமா. இவர் எந்த வகையில் இஸ்லாத்திற்கு எதிராக தொழிற்பட்டார்? பொய் நபி. சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி. இனி அடுத்த போட்டியாளர் அக்கறை பற்றி ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய இறுதிப் போட்டியாளர் A.L.S. ஆஷிகா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்கள் 2 விடையும் சரியாக சொல்ல வேண்டும். உம்ராவின் பர்லுகள் எத்தனை, ஹஜ்ஜின் பர்லுகள் எத்தனை? 2ம் சரியாக சொன்னால் மட்டுமே புள்ளி கிடைக்கும். உம்ராவின் பர்லுகள் எத்தனை, ஹஜ்ஜின் பர்லுகள் எத்தனை? உம்ராவின் பர்லுகள் 5, ஹஜ்ஜின் பர்லுகள் 5 5 பிழை. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹஜ்ஜின் பர்லு 7, உம்ராவின் பர்லு 5. இல்லை, சமாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். உம்ராவின் பர்லுகள் 5, ஹஜ்ஜின் பர்லுகள் 6. ஆம், உம்ராவின் பர்லுகள் 5, ஹஜ்ஜின் பர்லுகள் 6 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி. இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியாளர் சமாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி இறுதிப் போட்டியாளர் J. ஃபாத்திமா ஜுமைலா. எவர் ஒருவரிடத்தில் அறிவு பற்றி வினவப்பட்டு அதை அவர் மறைப்பாராயின் அவருக்கு மறுமையில் நெருப்பினால் கடிவாளமிடப்படும். ஆதாரம் அபூதாபு. உங்களுக்குரிய கேள்வி,
மசாயில் சாலிஹ் என்ற நூலின் ஆசிரியரான இமாம் அவர்களின் பெயர் என்ன? மசாயில் சாலிஹ் நூலின் ஆசிரியர் அந்த இமாம் அவர்களின் பெயர் என்ன? இமாம் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். மசாயில் சாலிஹ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இமாம் மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது பிழை. அக்கரைப்பற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலயக்கு சந்தர்ப்பம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தவறிவிட்டன. அந்த கேள்விக்கான சரியான விடை இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. எனது பார்வையாளர்களை